போயிட்டு வரேம்மா. டேய் பார்த்து போடா, வண்டி ஓட்டுறேன்னு சொல்லி ரோட்ல விழுந்து வச்சிடாத. சரி சரி நான் பாத்துக்கிறேன். டே வாடா. டே வாடா, ஸ்கூலுக்கு புது டீச்சர் வந்திருக்காங்களாமா, வண்டியில ஏறு சீக்கிரம். நீ வரலையா தம்பி? எனக்கு வேற வண்டி வரும். அண்ணா அண்ணா டேய் இதே வேலையா போச்சு உங்களுக்கு. ஸ்கூலுக்கு எப்போ பார்த்தாலும் லேட்டாக வந்துட்டே இருக்கு. சார் இல்லைங்கடா ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு. எப்போ பாரு இதே தான் பண்ணிட்டு இருக்கீங்களாடா? டெய்லி அடி வாங்குறீங்கல்ல, உங்களுக்கு சூடு சொரணம் இருக்கா இல்லையாடா? சொல்லுங்கடா. சார் வேணாம் சார், கை நீட்டு. சார் சார் ஏன் லேட்டு? டெய்லி லேட்டு. நீ என்ன சிரிக்கிற? லேட்டா வந்துட்டு சிரிப்பு வேறையா? எத்தனை மணிக்குடா ஸ்கூலு? சார் 9 மணிக்கு சார். இதே வேலையா போச்சு உங்களுக்கு. டேய் உங்களுக்கு என்னடா சிரிப்பு? போங்கடா உள்ள போல. சிரிக்கிற நீ நீட்டா கை நீ. உனக்கு தனியா சொல்லுமா? நீட்டு நீ. எல்லா பசங்களும் வராங்களாடா, உங்களுக்கு மட்டும் என்னடா? நேரத்துக்கு வர முடியாதவங்களுக்கு எதுக்குடா படிப்பு? நீட்டா கைய. நீட்ரா. வருவியா? லேட்டா வருவியா? நீட்ரா கை நீட்ரா. ஏய் இனிமேல் லேட்டா வரக்கூடாது என்ன? போங்கடா உள்ள. டேய் நில்லுங்கடா. ஏன்டா அந்த ஆள்கிட்ட டெய்லி அடி வாங்கிட்டே இருக்கீங்க? பஸ்ஸில் வந்தால் ஸ்கூலுக்கு டைமிங்கில் வந்துடலாம்ல. அது என்ன டெய்லி லிஃப்ட்டில் தான் வருவாங்கிற பிடிவாதம்? அதுவும் சார் புல்லட்டில் தான் வருவீங்களோ? டீச்சர் எங்க ஊர்ல ஒரு பஸ் தான் வரும், அது 8 கிலோமீட்டருக்கு டொறக்குன்னு வரும். அது வர 3/4 மணி நேரம் ஆகும். ஆமாம் டீச்சர். ஏன்னு தெரியல டீச்சர், மற்ற பசங்களுக்கு மட்டும் லிஃப்ட் கிடைக்குது, ஆனால் எங்களுக்கு மட்டும் யாரும் கொடுக்க மாட்டேறாங்க டீச்சர். நாங்களும் தினமும் நின்று கேட்போம் டீச்சர், யாருமே லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் வந்தார். அவர் வந்த வேகத்துக்கு நிறுத்த மாட்டாருன்னு நினச்சோம். அவர் நிறுத்தினாரு, வண்டியில் ஏறிக்க சொன்னார். ஏதோ எங்கள் ஊர் ஐயனாரே எங்களை கூட்டிகிட்டு போக வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வண்டியும் ஐயனார் குதிரை மாதிரி கெத்தா இருந்துச்சு. அன்னைக்கு முடிவு பண்ண டீச்சர்,
வந்தா அந்த வண்டியில தான் வருவேன்னு. ஓ சாருக்கு அவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கோ? சரி கிளாஸ்க்குள்ளே போங்கடா. இன்னைக்கு நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இல்லை. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வீடு வீடாக நியூஸ் பேப்பர் போட்டு அந்த காசில் படித்தான். மற்ற பசங்கள்லாம் பேப்பரில் ராக்கெட் விடும்போது அவனுக்கு உண்மையாலுமே ராக்கெட் விடணும்னு ரொம்ப ஆசை. அவன் நினச்ச மாதிரியே ராக்கெட் விட்டு சாதிச்சிட்டான். உங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரியுமா? அது யாருன்னு உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியும். யாருன்னு சொல்லுங்க பாப்பா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே தான் கனவு காண்றோம், ஆனா எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லையே, ஏன்? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு யாருமே லேட்டாக வரக்கூடாது, ஓகேவா? ஓகே. டீச்சர். என்னடா பெரிய மனுஷா, சொல்லுடா. எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லையே, ஏன்? இங்கே வா. கனவு கண்டா மட்டும் பத்தாது, அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஐயனார் தினம் தினம் வரமாட்டார், அவர் ஒரு தடவை தான் வழிகாட்டுவார். டேய் இங்கே வாங்கடா. இந்தா. எனக்கா டீச்சர்? உனக்கு தான். என்னது டீச்சர்? பிரிச்சு பாரு. ஓகே டீச்சர். டீச்சர், என்ன டீச்சர் டெய்லி லேட்டாக வரானுங்க? அவங்கள 2 அடி அடிக்காமல் gift வாங்கி கொடுத்துருக்கீங்க. சார், அவன் பேசுனது நீங்கள் கேட்டிங்களா? ஏதோ காரணத்தினால யாருமே லிஃப்ட் கொடுக்கலான்னு சொன்னால, அது என்ன காரணம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சமூகம் நம்மளை ஏன் ஒதுக்குதுன்னு அந்த சின்ன பையனுக்கு புரியறதுக்கு முன்னாடியே யாரோ ஒரு அண்ணா கொடுத்த அந்த ஒரு லிஃப்ட், அதான் அவனுக்கான சின்ன தீப்பொரிசு. அதை யாரும் அணைச்சிடாம லேசாக ஊதி விட்டாலே போதும். அவன் எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு வெளிச்சமாக இருப்பான். உனக்கே புல்லட் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு உனக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு நல்லா புரியுது. தினம் தினம் உனக்காக புல்லட் வரும்னு காத்திருக்க போறியா, இல்லை உனக்கான புல்லட்டை நீயே வாங்க போறியா? நான் இன்னைக்கு பஸ்ஸில் போகிறேன்டா. அப்போது புல்லட்டே வாங்க போகிறேன்டா.